ஸ்பிரிச்சுவல் அண்ட் லைஃப் பார் சேனலுக்கு உங்களை வரவேற்பது உடுமலை ஜோதிடர் பார்த்திபன். இந்த வீடியோவில் கிரகங்கள் நீசமானால் கூட நீசம் பங்கமாகி நீசபங்க ராஜயோகத்தில் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, அமைப்பு இருக்குது. அப்போ கிரகங்கள் நீசபங்கமாகும் விதிமுறைகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். 1. நீச வீட்டின் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றால் நீசபங்கமாகும். நீச வீட்டின் அதிபதி எவ்வகையிலாவது பரிவர்த்தனை பெற்றால் நீசபங்கமாகும். இந்த பரிவர்த்தனை அப்படிங்கிற கொஞ்சம் புதுசாக உங்களுக்கு தெரியுது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடலாம். உதாரணமாக, சுக்கிரன் கன்னியில் நீசம். கன்னி ராசியின் அதிபதி புதன். இந்த புதன் சுக்கிரன் வீட்டில், அதாவது மிதுனம் அல்லது ரிஷபத்தில் இருந்தால் நீச வீட்டின் அதிபதி பரிவர்த்தனை பெறுவதால் நீசபங்கம் ஏற்படும். அதாவது சுக்கிரன் வீட்டில் புதனும் புதன் வீட்டில் சுக்கிரனும் இருப்பது பரிவர்த்தனை யோகம். இப்படி இருந்தால் அதுவும் நீசபங்கமாயிரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ பரிவர்த்தனை யோகத்தை பார்த்தாச்சு. அடுத்தது, நீச கிரகம் நீச வீட்டின் அதிபதியுடன் சேர்க்கை, பார்வை என தொடர்பு பெற்றிருந்தால் நீசம் பங்கமாகும். உச்சம் பெற்ற கிரகம் நீச கிரகத்தை பார்த்தால் நீசபங்கமாகும். நீசன் நின்ற வீட்டின் அதிபதி சந்திரனுக்கு 1, 4, 7, 10 என்னும் கேந்திரத்தில் நின்றால் நீசபங்கமாகும். நீசம் பெற்ற கிரகம் வர்க்கோத்தமம் பெற்றால் நீச வர்க்கோத்தமம் என்றாகி நீசபங்கம் ஆகும். இப்போ வர்க்கோத்தமம் அப்படிங்கிறத கொஞ்சம் புதுசாக பார்க்கணும். அந்த வர்க்கோத்தம்னா என்ன அப்படின்னு இப்போ சொல்கிறோம். உதாரணமாக, குரு மகரத்தில் இருந்தால் நீசம். அதே சமயம் நவாம்சத்தில் மகரத்தில் இருந்தால், அதாவது ராசி கட்டத்திலையும் மகரத்தில் இருக்கார் குரு நீசம், நவாம்சத்திலையும் அதே மகர ராசியில் இருந்தார்னா அது நீச வர்க்கோத்தமம் என்றாகி நீசபங்கம் ஆகும். இதையும் தெரிஞ்சுக்கலாம். அப்போது ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் எந்த ராசியில் இருக்கிறதோ நவாம்சத்திலும் அதே ராசியில் இருந்தால் வர்க்கோத்தமம் என்று அர்த்தம். சரிங்களா? நீசம் பெற்ற கிரகம் நவாம்சத்தில் உச்சம் பெற்றால் நீசபங்கமாகும். நீச கிரகம் வக்ரமானால் நீசபங்கமாகும். நீச கிரகத்தை குரு பார்த்தால் நீசபங்கமாகும். இப்போ இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிட்டோம். இப்போ நீங்கள் பலன் சொல்கிறதுக்கு நான் போன வீடியோவில் சொன்ன விஷயங்களும் நீசபங்கம் வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கிறீங்க. கண்டிப்பாக நல்ல பலன் சொல்ல முடியும். சின்ன ரிவைஸ் மட்டும் பண்ணிடுறேன். எப்படி பலன் சொல்கிறது அப்படின்னா, பாவகம் எந்த பாவத்தை பார்க்குறோமோ, பணம் கேட்டால் 2வது, இல்லை இளைய சகோதரம்னு கேட்டால் 3வது, தன்னை பற்றி கேட்டால் லக்னம், இது வரைக்கும் இருக்கும். 4வது சுகஸ்தானம் வரைக்கும் பார்த்துருக்கோம். தாய், வண்டி, வீடு, வாகனம், இதை பற்றியெல்லாம் ஒரு கேள்வியெல்லாம் வரும்போது முதல்ல ஜென்ம ஜாதகத்தில் அந்த பாவக அதிபதி நல்லா இருக்காரா, அந்த பாவகத்தில் பாவகிரகங்கள் இருக்கா, அந்த பாவக அதிபதி நவாம்சத்தில் எப்படி இருக்கார், அந்த பாவகத்தை பாவகிரகங்கள் பார்க்கிறதா அல்லது சுபகிரகங்கள் பார்க்குதா, இதையெல்லாம் ஒரு லிஸ்ட்டாக வச்சுட்டு நீங்கள் கடைசியாக பதில் சொல்லணும். முழுக்க அப்படி நல்லது 100க்கு 100ங்கிறது கண்டிப்பாக வராது. அதிகபட்சமாக 75% அந்த பாவகம் பலமாக இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். ஒரு 25 சுமாராக இருக்குன்னா ஒன்றும் பெருசாக இல்லை, நல்லதுன்னு சொல்லிடலாம். 75% பாதிக்கப்பட்டு ஒரு 25 தான் நல்லா இருக்குன்னா இல்லை சுமார் தான், பெரிய இந்த பாவ பலன் வராதுன்னு சொல்லிடலாம். இதை வச்சுட்டு ஜாதக பலன் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு 5ஆம் பாவத்தை பற்றி சொல்கிறேன்.